எப்பவுமே காலையில நான் சமையல்லாம் முடிச்சுட்டு சிங்க்ல உள்ள பாத்திரம் எல்லாமே கழுவி கவுண்டர் டாப்லாம் தொடச்சி வச்சா தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் ரொம்ப கண்ணை கட்டிட்டு தூக்கமாக வந்துச்சா, சரி தூங்குவோம் வீட்டுக்கு யார் வரப்போறா அப்படி சொல்லி தூங்க போயாச்சு. மதியமும் ஆச்சு, ட்ரிஷான் வந்தால் அவனுக்கு சாப்பாடு விட்டேன், நானும் சாப்பிட்ட உடனே சாதம் வச்ச பாத்திரம், குழம்பு வச்ச பாத்திரம் அது எல்லாமே காலியாக இருந்துச்சு. நேராக அதுவும் சிங்க்குக்கு போச்சு. அதனால சிங்க்கும் பார்த்தீங்கன்னா நிரம்பி வலிஞ்சிருச்சு. இதில் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே முடிக்க அப்படின்னே எனக்கு ஒரு குழப்பம். இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போ நம்ம வீட்டில் மட்டும் டிஷ் வாஷர், அதாவது இந்த பாத்திரம் கழுவுற மிஷின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அடுக்கி வைப்போம், 1 மணி நேரத்தில் அதோட வேலையை முடிச்சிடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் வாங்குற ஐடியாலாம் இல்லைங்க. ஏன்னா இந்த மிக்ஸி, வாஷிங் மிஷின் இதுதான் வந்து நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆனால் அட்லீஸ்ட் பாத்திரம் கொஞ்சமாவது கழுவி நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸாவது கொடுப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ எல்லாம் கழுவிட்டு எங்கள் பால்கனியில் தூக்கி வச்சிருவேன். ஒரு 4 மணிக்கு போல் பார்த்தீங்கன்னா நல்லா சூரியன் அந்த வெயில் வந்து நல்லா இருக்கும். அப்போ ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பாத்திரம் எல்லாம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் தூக்கி அடுக்கி வச்சிட வேண்டியதான். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சிங்க் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.